வலிமார்களுக்கு எது ஊர்? வானத்திற்கு கீழால் பூமிக்கு மேலால் அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது. நாம் தான் பூகோள அமைப்பின் பிரகாரம் ஊரினுடைய எல்லை வகுத்திருக்கிறோம். காயல்பட்டணம், ஆறுமுகநேரி, தூத்துக்குடி என்று வைத்திருப்போம். மாவட்டங்களை வைத்திருப்போம், மாநிலங்களை பிரித்திருப்போம், இந்தியா, இலங்கை என்ற நாடுகளை பிரிப்போம். ஆனால் வானத்திற்கு கீழால் பூமி முழுவதும் மொத்தமும் வலிமார்களுக்கு சொந்தம். எப்பொழுதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தசர்ருஃபாத் தங்களுடைய அந்த பயணத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும், எங்கு வேண்டுமானாலும் இருக்க முடியும், எங்கு வேண்டுமானாலும் ஆஜராக முடியும். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அல்லாத ஒரு திறந்த பூமியை அல்லாஹ் வலிமார்களுக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய அப்பா சையது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமது ஊரிலே முஹதும் பள்ளியிலே தான் அசர் தொழுகை இமாமத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்நேரம் கண்ணனூரில் இருக்கிற ஷேக் புகாரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், தன்னுடைய முரீதை அழைக்கிறார்கள். தொழுகையில் இருக்கிற போது, அசர் தொழுகையில் இருந்தபோது அப்படியே அங்கிருந்து கண்ணனூரிலே தன் ஷேக் முன்னாலே ஆஜராகிவிட்டார்.